2 நாளாக காத்துட்ருக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக. பல கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு 2 மணி வரைக்கும் டூப்பை வச்சுடுங்க, அப்புறமேல நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நம்மளால் தாங்க முடியாது. இந்த அன்னைக்கு வந்துடுவார், இந்த இத்தனை மணிக்கு வந்துடுவார், அத்தனை மணிக்கு வந்துடுவார். அப்படி ஒரு ஸ்டார் வந்துட்டார், இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொன்ன உடனே நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வந்து ரூமில் யாரும் இல்லைன்றதை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்போ தான் புரியும் சவுத்து என்னன்றதுன்றது. அப்படியெல்லாம் வந்து காற்று கிடந்து படம் பண்ணணுன்ற இது. அவங்க ஆட்டிடியூடே ஒரு மாதிரி. கோடியில் சம்பளம் வாங்கிட்டு 2 மணி வரைக்கும் டூப்பை வச்சுடுங்கன்னு சொன்னாக்கா அது எவ்வளோ அக்கிரமம். பல கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு 2 மணி வரைக்கும் டூப்பை வச்சுடுங்க, அப்புறமேல நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ செட் ஆகுது. அதாவது ஒரு படம் சக்ஸஸ், அடுத்த படம், அப்புறம் கமர்ஷியலி பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர்கள் அதுலேருந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு, கமர்ஷியலி பெரிய பொசிஷனை ரீச் அவுட் பண்ணுறது, இது பெருவாரியானவர்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மாடல், ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஏன் போகலைன்னு கேட்குறேன். போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கள மாத்திரமே விட பண்ணலாமேன்றது தான் என்னோடது. இல்லை பார்க்குறோம்ல நம்ம படங்கள் 2 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. லாஸ்ட் ஷாட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சட்டை. அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? அவங்களே உணர்ந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கணும், இல்லைன்னா ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். உண்மையிலேவா ஓட சொல்கிற போகிறோம்? ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட பையன் படம், டைரக்டரு ராம்கோபால் வர்மா. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அவரே அதை வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. இத்தனைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாது. ஸோ எதுக்கு இதுன்னு ஓகே. அப்புறம் இன்னொன்று, அது ஒரு ஃபன்னான விமர்சனம்னு கூட சொல்லலாம். பாலா படத்தில் ஏன் அவங்கள வந்து உருவச்சிதைவு செய்கிறாரு, அழகான ஆட்களை ரொம்ப அழுக்காக காட்டுறாரு, ஒரு மாதிரி ஒரு நார்மலாகவே இல்லாமல் அவங்கள வேறு மாதிரி மாற்றி போடுறாரு, ஏன் மாதிரி லவ்லியாக ஏஸ்தட்டிக்காக பண்ணலாமே? அந்த குறை இருக்குது. இனி போக அது சரி பண்ணணும். ஒரு வித்தியாசமாக காட்டணுங்கிறதுக்காக அப்படியா, இல்லை அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குங்கிறதுனால அது அப்படி இல்லை வித்தியாசமாக காட்டணுன்றதை விட அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். இனி அதை கொஞ்சம் குறைக்கணுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். நான் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வன்முறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வன்முறைன்னு பார்க்குறீங்க? வன்முறை 2 மாதிரி டிஃபைன் பண்ணலாம். தன் நியாயத்துக்காக அவன் ஆத்திரம் தீர ஒரு சண்டை போடுறான், அது வன்முறையா? இல்லை ஒரு ஹீரோயிஸ்டிக் இமேஜுக்காகவோ அல்லது அந்த காட்சி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக 25 பேரை போட்டு துவச்சி எடுக்கிறது, அதை வன்முறைன்னு பார்க்குறீங்களா? அதில் வன்முறை எங்கே இருக்குது? நகைச்சுவை தானே இருக்குது. 25 பேரை போட்டு அடிக்கிறதுலாம் இதுதான் உண்மையான வன்முறை. இட்ஸ் வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங் டு கோ வித் தட் சார். ஒரு பக்கம் பாலாவை சுற்றி பாராட்டுகள் நிறைய இருக்க மாதிரி, பாலாவை சுற்றி எப்போதுமே ஒரு விமர்சனமும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதிக இந்த விமர்சனங்கள்லாம் புதுசாக இருந்தால் பரவாயில்ல. அதான் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுட்டு தானே வர்றேன். நமக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. நமக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. போகிற போக்கில் போட்டோம்.